friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்திய ராணுவம் ஹெர்மிஸ் 900 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ட்ரோனை தங்கள் படையில் இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் குறிப்பா இந்த ட்ரோன்களை பாகிஸ்தான் எல்லை பகுதியில டிப்ளாய் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. எதற்காக இந்த ட்ரோனை பாகிஸ்தான் எல்லையில குறிப்பா டிப்ளாய் செய்றாங்க? ஹெர்மிஸ் 900 ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ட்ரோனை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், சமீபத்துல சத்தீஸ்கர் மாநிலத்துல மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக வெற்றிகரமா ஒரு ஆபரேஷனை இந்தியா நடத்தி முடிச்சிருக்காங்க. அது என்ன ஆபரேஷன், அந்த ஆபரேஷன்ல மாவோயிஸ்டுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பிலிப்பைனை தொடர்ந்து மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல வாங்க இருப்பதா தற்போது நம்பத்தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து செய்திகள் வெளிவந்திருக்கு. எந்த நாடு பிரம்மோஸ் மிசைல வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு, எதற்காக தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குறாங்க, பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில சீனா மற்றும் இந்திய படையினருக்கு இடையே 2020 இருந்து ஸ்டாண்ட் ஆஃப் நடந்து வருது. இதனை தொடர்ந்து இந்தியாவின் முப்படைகளுக்கு சில எமர்ஜென்சி பவர்ஸ் கொடுக்கப்பட்டது. அதாவது தங்களோட படைகளின் செயல்திறனை அதிகப்படுத்துவதற்கு சில முக்கியமான ஆயுதங்களை எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் மூலமா வாங்கலாம் அப்படிங்கிற அதிகாரத்தை இந்தியாவின் முப்படைகளுக்கு இந்திய அரசாங்கம் கொடுத்தாங்க. இதனை தொடர்ந்து சில முக்கியமான ஆயுதங்களை இந்தியாவின் முப்படைகள் எமர்ஜென்சி ப்ரொக்ரூட்மெண்ட் முறையில வாங்கியிருக்காங்க. அந்த வகையில இந்திய ராணுவம் ஹெர்மிஸ் 900 அப்படிங்கிற ஒரு அதிநவீன ட்ரோனை ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோனை ஜூன் 18ஆம் தேதி இந்திய ராணுவத்திடம் ஹேண்ட் ஓவர் செய்ய போறாங்க. இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோனை டிஸ்ட்ரிக்ட் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெர்மிஸ் 900 அப்படிங்கிறது இஸ்ரேல் நாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு அதிநவீன ட்ரோன். இந்த ட்ரோனோட டெக்னாலஜியை வாங்கி அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படிங்கிற இந்திய நிறுவனம் இந்தியாலே இந்த ட்ரோனை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்தியால ஹெர்மிஸ் 900 ட்ரோன்களை டிஸ்ட்ரிக்ட் 10 அப்படிங்கிற பேர்ல உருவாக்கி இருக்காங்க. இந்திய ராணுவம் இந்த ஹெர்மிஸ் ட்ரோன்களை பிரத்யேகமா பாகிஸ்தான் எல்லையில டிப்ளாய் செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பா இந்திய ராணுவத்தோட பட்டிண்டா பேஸ்ல இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள் டிப்ளாய் செய்யப்பட உள்ளது. இந்த ட்ரோன்களை கொண்டு பாகிஸ்தான் எல்லை பகுதி முழுவதையும் இந்தியாவால கண்காணிக்க முடியும். இந்திய கடற்படையும் இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோன்களை ஏற்கனவே ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படை ஆர்டர் செய்த முதல் ஹெர்மிஸ் ட்ரோனை போன வருடமே சப்ளை செஞ்சிட்டாங்க. இந்த அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோன்ல 70% இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பாகங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவத்துல இஸ்ரேலிய தயாரிப்பு ஹெரான் மார்க் 1 மற்றும் மார்க் 2 ட்ரோன்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. அதுல குறிப்பா ஹெரான் மார்க் 1 ட்ரோன்கள் தான் அதிக அளவுல பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த ட்ரோன்கள் பழைய தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்கள். இந்திய ராணுவத்திற்கு அதிக சேட்டலைட் கம்யூனிகேஷன் கொண்ட அதிநவீன ட்ரோன்கள் தேவைப்படுது. இதன் காரணமாக தான் இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோனை இந்திய ராணுவம் வாங்கியிருக்காங்க. அதானி டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனம் இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்துடன் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் மூலமா ஹெர்மிஸ் 900 ட்ரோனோட தொழில்நுட்பத்தை அதானி டிஃபென்ஸ் நிறுவனத்திற்கு இஸ்ரேல் கொடுத்திருக்காங்க. இந்த தொழில்நுட்பங்களை கொண்டு இந்தியால இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள் தயாரிக்கப்படுது. இந்திய கடற்படைக்கு ஏற்கனவே சப்ளை செய்யப்பட்ட இந்த ஹெர்மிஸ் ட்ரோன்கள் போர்பந்தர் பகுதியில டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. இந்திய கடற்படையும் இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு அருகில் உள்ள மேரிடைம் பவுண்டரிய கண்காணிப்பதற்கும் அரேபியன் சி பகுதியில கப்பல்களை கண்காணிப்பதற்கும் இந்த ட்ரோன்களை டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. இந்த ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள் இந்தியாவின் முப்படைகள்ல வரும் காலத்துல அதிக அளவுல இணைக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ட்ரோன்களோட செயல்திறன் ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த ஹெர்மிஸ் ட்ரோன்களை இஸ்ரேல் உலகின் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அசர்பைஜான், பிரேசில், கனடா, சிலி, கொலம்பியா மற்றும் ஐரோப்பிய யூனியன்ல இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு ஹெர்மிஸ் ட்ரோன்களை
பெருமளவுல இஸ்ரேல் ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன்கள்னால 450 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து செல்ல முடியும். ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள் 8.3 மீட்டர் நீளமும் 15 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இந்த ட்ரோனை இயக்குறதுக்கு ரோடெக்ஸ் 916 அப்படிங்கிற இன்ஜின் பயன்படுத்தப்படுது. ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 220 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த ட்ரோனோட மிகவும் முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா, இந்த ட்ரோன்கள்னால கிட்டத்தட்ட 36 மணி நேரம் பறக்க முடியும். இப்படி அதிக நேரம் பறக்க முடியறதுனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி மிக சிறப்பா சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 30,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இதனால இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதும் மிக கடினம். ஹெர்மிஸ் 900 ட்ரோன்கள் பிரத்யேகமா சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ட்ரோன்கள். இப்படி அதிக சக்தி கொண்ட ஹெர்மிஸ் 900 ட்ரோன்களை பாகிஸ்தான் எல்லையில டிப்ளாய் செய்வதன் மூலம் இந்திய ராணுவத்தோட சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகரிக்கும். இதனால பாகிஸ்தான் வரும் காலத்துல இந்திய எல்லையில ஏதாவது ஒரு ஆபரேஷனை நடத்த முயன்றால் இந்த ட்ரோன்களை வச்சு அதை கண்டுபிடித்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சரியான பதிலடியை கொடுக்க முடியும். இரண்டாவது அப்டேட், சமீபத்தில் பேட்டியளித்த ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இன்னும் 2 வருடங்கள்ல இந்தியால மாவோயிச தீவிரவாதம் முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சூழ்நிலையில சத்தீஸ்கர் மாநிலத்துல மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆபரேஷனை வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த ஆபரேஷன்ல 12க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஆபரேஷன் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கங்காலூர் அப்படிங்கிற பகுதியில நடைபெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 12க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகளை இந்திய வீரர்கள் சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. இந்த ஆபரேஷன்ல ஈடுபட்ட வீரர்களுக்கு சத்தீஸ்கர் மாநில சீஃப் மினிஸ்டர் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. இந்த வருடத்துல மட்டும் 103 மாவோயிஸ்டுகளை இந்திய படையினர் வெற்றிகரமா வேட்டையாடி இருக்காங்க. அதுவும் குறிப்பா கடந்த சில மாதங்கள்ல மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான ஆபரேஷன்ல இந்திய படையினர் மிக சிறப்பா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்தப்பட்ட ஒரு ஆபரேஷன்ல 29 மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டாங்க. அதே மாதத்துல நாராயண்பூர் மற்றும் காக்னார் டிஸ்ட்ரிக்ட்ல நடத்தப்பட்ட ஆபரேஷன்ல 10க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா சொல்வது போன்று இன்னும் ஓரிரு வருடங்கள்ல இந்தியால மாவோயிச தீவிரவாதம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மூன்றாவது அப்டேட், மலேசிய தலைநகர் கோலாலம்பூர்ல DSA 2024 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில உலகின் தலை சிறந்த டிஃபென்ஸ் நிறுவனங்கள் தங்களுடைய ஆயுதங்களை காட்சிப்படுத்தி இருந்தாங்க. அந்த வகையில பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனமும் பிரம்மோஸ் மிசைல்களை இந்த நிகழ்ச்சியில காட்சிப்படுத்தி இருந்தாங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் இந்த நிகழ்ச்சியின் போது என்ன சொன்னாங்கன்னா, தங்களுக்கு மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாட்டில இருந்து ஒரு ஆர்டர் வர இருப்பதா அவங்க சொல்லியிருக்காங்க. சமீபத்துல பிலிப்பைனுக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல சப்ளை செஞ்சிருக்காங்க. 2022ல இந்தியா மற்றும் பிலிப்பைனுக்கு இடையே 375 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியா பிலிப்பைனுக்கு பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைல்களை சப்ளை செஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு தென்கிழக்கு ஆசிய நாடு பிரம்மோஸ் மிசைல வாங்க இருப்பதா பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சொல்லி இருப்பது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஏற்கனவே இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்தோனேஷியா, மலேசியா, வியட்நாம் போன்ற நாடுகள் இந்த மிசைல வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தோனேஷியா மற்றும் மலேசியா பிரம்மோஸ் மிசைலோட ஏர் லான்ச் வேரியன்ட் வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதாவது தங்கள் விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள Su-30 MKI போர் விமானத்துல பிரம்மோஸ் ஏ மிசைல பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதுவே வியட்நாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிலிப்பைன் போன்று பிரம்மோஸ் மிசைலோட கோஸ்டல் வேரியன்ட் மிசைல வாங்குவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த நாடுகள் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் சீனா தென்சீன கடல் பகுதியில செய்யக்கூடிய வேலைகள் தான். இந்த 3 நாடுகளுக்கும் தென்சீன கடல் பகுதியில சீனாவுடன் எல்லை பிரச்சனை இருக்கு. சீன கடற்படையின் கப்பல்கள் தாங்கள் உரிமை கோரக்கூடிய பகுதிகளுக்குள் அடிக்கடி ஊடுருவல் நடத்துது. இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்காக தான் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு இந்த 3 நாடுகளும் திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில வியட்நாம் இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்க
வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுவதா தற்போது செய்திகள் வெளிவந்திருக்கு. DAC 2024 நிகழ்ச்சியின் போது வியட்நாம் ராணுவத்தை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தின் பெவிலியனை பார்வையிட்டாங்க. அப்பொழுது பிரம்மோஸ் மிசைல் குறித்து இந்திய அதிகாரிகள் ரொம்ப விளக்கமா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் செஞ்சாங்க. பிரம்மோஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, முப்படைகள்ல எப்படி இந்த மிசைல்களை பயன்படுத்த முடியும், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இந்த மிசைலை எப்படி பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற பல விஷயங்கள் குறித்து வியட்நாம் ராணுவ அதிகாரிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வியட்நாம் அதிகாரிகள் பிரம்மோஸ் மிசைல்கள் தங்கள் படையில் இணைக்கப்பட்டால் வியட்நாம் ராணுவத்தோட தாக்கும் திறனை மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வியட்நாம் ராணுவம் பிரம்மோஸ் மிசைலை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டுவதற்கு முக்கியமான காரணம் இண்டோ பசிபிக் ரீஜியன்ல நிலவி வரும் பிரச்சனைகள் தான். சீனா தென் சீன கடல் பகுதியில தொடர்ந்து பிரச்சனை கொடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. பிலிப்பைனுக்கு சமீப காலத்துல பல பிரச்சனைகளை கொடுத்திருக்காங்க. அதே போன்ற ஒரு பிரச்சனையை தங்கள் பகுதியிலையும் சீனா செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக தான் வியட்நாம் பிலிப்பைன் போன்று இந்தியாவின் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு தற்போது அதிக முனைப்பு காட்டுவதா சொல்லப்படுது. பிரம்மோஸ் மிசைல் இந்தியா மற்றும் ரஷ்யா இணைந்து உருவாக்கியிருக்க ஒரு கூட்டு தயாரிப்பு மிசைல். தரையில் இருந்து பயன்படுத்தக்கூடிய பிரம்மோஸ் மிசைல்னால குறைந்தபட்சமா 450 கிலோமீட்டர்ல இருந்து அதிகபட்சமா 900 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த மிசைல்னால 3700 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைலோட சிறப்பு அம்சமே இந்த சூப்பர் சானிக் ஸ்பீட் தான். இவ்வளவு வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கும் பொழுது எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இந்த மிசைலை தடுக்க முடியாது. அடுத்து பிரம்மோஸ் மிசைல்னால சி ஸ்கிம்மிங் செய்ய முடியும். சி ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது தரையிலிருந்து 4 மீட்டர் உயரத்தில் பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய ஒரு டெக்னிக்க சி ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி குறைவான உயரத்துல பறக்கும் பொழுது எதிரிகளின் ரடார் சிஸ்டத்தினால இந்த மிசைலை கண்டுபிடிக்க முடியாது. இதனால எதிரிகளின் போர்க்கப்பல்கள் மற்றும் ரடார் ஸ்டேஷன்ஸ் மிக எளிதா தாக்கி அழிக்க முடியும். அடுத்து பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா 49,000 அடி உயரத்துல பறக்க முடியும். பிரம்மோஸ் மிசைலோட இன்னொரு சிறப்பு அம்சம்னா மிசைலோட துல்லியத்தன்மை. குறிப்பா சொல்லணும்னா பிரம்மோஸ் மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 1 மீட்டர், அதாவது டார்கெட்ல இருந்து 1 மீட்டர் சுற்றளவுக்குள் இந்த மிசைல்கள்னால மிக துல்லியமான தாக்குதல்களை நடத்த முடியும். இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் பிரம்மோஸ் மிசைல்களை வாங்குவதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.